சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். நீங்கள் லஞ்சம் கொடுத்ததே தவறுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நான் வந்து ஒரு விட்னஸாக தான் இருந்திருக்கேன். நான் விட்னஸ். அது வந்து லஞ்சம் கிடையாது. லஞ்சம்ன்றது சென்ஸு அவங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்க பார்த்து டிலே பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா, அது டிலே பண்ணதுனால அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ், கன்சர்வேட்டிவ் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாருங்கள், இவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட மரியாதைக்குரிய நிதியமைச்சர். இவர் நிறைய காலேஜ் ஸ்கூலெல்லாம் நடத்திட்டு இருக்கார். இவர் போன ஆட்சியில் இவர் காலேஜ் ஸ்கூலெல்லாம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு நிறையா லஞ்சம் கொடுத்தாராம் போன ஆட்சியாளர்களுக்கு. நான் தான் எவிடன்ஸ், நான் நிறையா கொடுத்துருக்கேன், என்னை கட்டாயப்படுத்தி வாங்கினாங்கன்னு சொல்கிறாரு. இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும்? போன ஆட்சியாளர்களை உள்ளே பிடிச்சி போட ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். போன அந்த வாங்கினவரை உள்ளதுக்கு போட வேண்டியதானே. ஆட்சி உங்கள் கையில் தானே இருக்குது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா லஞ்சம் வாங்கினதும் தப்பு, லஞ்சம் கொடுத்ததும் தப்புன்னு சொல்லுது. இப்போ அவர் பெல்ட்டி அடிச்சிட்டாரு, நான் விட்னஸ் தான். இவரெல்லாம் எங்கேருந்தியா பிடிச்சிங்க? லஞ்சத்தை கொடுத்துட்டாரு, காலேஜே நடத்திட்டாரு. காலேஜுக்கு அவங்க ஆட்சியாளர்கள் வேணுங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்களா லஞ்சம் வாங்கினா, அதையும் ஏற்றுக்கிட்டாரு. எத்தனை ஸ்டூடெண்ட்டை ஃப்ரீயாக படிக்க வச்சுருக்கீங்க? எத்தனை பேரை கிராஜுவேட் ஆக்கியிருக்கீங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஆக்கியிருக்கீங்க? உங்கள் ஸ்கூலில் ஃப்ரீயாக படித்து கல்வி ஸ்தாபனம் நடத்துறீங்களா? ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்களா? அந்த லிஸ்ட்டை கொடுங்க. லஞ்சம் கொடுத்து நீங்கள் காலேஜை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் பணம் நிறையா வாங்கியிருப்பீங்களா? ஆக ஏழை மக்களை வறுத்து எடுத்திருக்கீங்க காலேஜில் ஃபீஸ் வாங்கி. இதில் வந்து சட்டசபையில் இப்போ மந்திரியானவனே உட்காந்து நல்ல ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. தப்பு பண்ணியிருந்தா உள்ளதுக்கு போடுங்கய்யா, திறமை இருந்தா. எல்லாம் லூசோலாக தான் வந்து சேருது. ஐயா